வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான உலகளாவிய வர்த்தக பிரச்சனை பத்தி தான் பார்க்க போறோம். அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய ஒரு புது நடவடிக்கை உலக பொருளாதாரத்தையே ஒரு உழுக்க போகுது. அதனால என்னென்ன பாதிப்புகள் வரலான்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. சரி, விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க, 16. இது சும்மா ஒரு நம்பர் இல்ல. அமெரிக்காவோட வர்த்தக விசாரணை வலயத்துக்குள்ள இப்போ சிக்கியிருக்கிற நாடுகளோட எண்ணிக்கை இதுதான். ஆமா, 16 நாடுகளோட பொருளாதாரம் தான் இப்போ கேள்விக்குறியாகி நிக்குது. இது ஏதோ சின்ன விஷயம்னு நினைச்சிடாதீங்க. இதுல குறிவைக்கப்பட்டிருக்கிற நாடுகள் எல்லாமே உலக பொருளாதாரத்தோட பெரிய தூண்கள். இந்தியா, சீனா, ஐரோப்பிய யூனியனும் பெரிய தலைகள் எல்லாமே இந்த லிஸ்ட்ல இருக்கு. இந்த ஒரு நடவடிக்கை மொத்த உலக வர்த்தக சங்கிலியிலையும் ஒரு பெரிய அதிர்வலியை ஏற்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம். அப்போ இந்த விசாரணை எதுக்காக நடக்குது? ஏன் கரெக்டா இந்த நேரத்துல இது ஆரம்பிச்சிருக்காங்க? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அமெரிக்கா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த நாடுகளெல்லாம் நேர்மையா வர்த்தகம் பண்றதில்ல. அவங்க பயன்படுத்துற தவறான வழிமுறைகளால எங்க நாட்டு தொழிற்சாலைகளும் தொழிலதிபர்களும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. எங்க மக்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாம போகுது அப்படிங்கறது அவங்களோட முக்கியமான குற்றச்சாட்டு. ஆனா ஏன் இப்போ திடீர்னு இந்த நடவடிக்கை? இந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா நாம கொஞ்ச நாள் முன்னாடி அமெரிக்க அரசாங்கம் சந்திச்ச ஒரு பெரிய சட்ட சிக்கலை பத்தி தெரிஞ்சுக்கணும். பாருங்க, இந்த விசாரணை ஒன்னும் திடீர்னு முளைக்கல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சட்ட போராட்டமே இருக்கு. நடந்த கதை என்னன்னா, இதுக்கு முன்னாடி அமெரிக்கா தன்னோட அவசரகால அதிகாரங்களை பயன்படுத்தி சில இறக்குமதி வரிகளை விதிச்சாங்க. ஆனா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருச்சுன்னா, வர்த்தக பிரச்சனைக்காக இந்த அவசரகால அதிகாரங்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது, அது சட்டப்படி தப்புன்னு சொல்லி அந்த வரிகளை ரத்து பண்ணிட்டாங்க. அந்த சட்ட ரீதியான தோல்விக்கு ஒரு பதிலடி கொடுக்கவும், அதே இலக்க வேற வழியில அடையவும் தான் இப்போ இந்த புது விசாரணைய கையில எடுத்திருக்காங்க. இந்த சட்ட போராட்டத்தோட நிதி பாதிப்பு எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்பால சட்டவிரோதமா வசூல் பண்ணதா சொல்லப்பட்ட $160 பில்லியன் வரி பணத்தை அமெரிக்க அரசாங்கம் திருப்பி கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டது. இவ்வளவு பெரிய நிதி இழப்பு தான் அவங்கள புது வழிகளை தேட வச்சதுக்கு முக்கிய காரணம். சரி, இந்த நியாயமற்ற வர்த்தகம்னு சொல்றாங்களே, அப்படின்னா அமெரிக்கா எதெல்லாம் தப்புன்னு சொல்லுது? அவங்களோட குற்றச்சாட்டுகள் என்னென்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அவங்களோட குற்றச்சாட்டு பட்டியல் ரொம்ப நீளமானது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு நாடு தன்னோட தொழிற்சாலைகளுக்கு அளவுக்கு அதிகமா மானியம் கொடுத்து அங்க உற்பத்தி பண்ற பொருட்களை ரொம்ப மலிவான விலைக்கு அமெரிக்காக்கு ஏற்றுமதி பண்றத நியாயமற்றதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தொழிலாளர் நலன், சுற்றுச்சூழல் விதிகள் எல்லாம் சரியா பின்பற்றாம உற்பத்தி செலவை குறைச்சு அமெரிக்க நிறுவனங்களோட மோதுறதையும் அவங்க குற்றம் சாட்டுறாங்க. இப்படி பல விஷயங்கள் இந்த விசாரணைக்கு கீழே வருது. பழைய சட்ட வழி அடைபட்டதும் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? சட்ட புத்தகத்தோட பழைய பக்கங்களை எல்லாம் திருப்பி ரொம்ப வருஷமா யாரும் பயன்படுத்தாத தூசி படிஞ்சு கிடந்த ஒரு பழைய ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த சட்டத்தை கையில எடுத்திருக்காங்க. அதுதான் 1974 வருஷத்தோட வர்த்தக சட்டம். அதுல இருக்கிற செக்ஷன் 301. இது கிட்டத்தட்ட 50 வருஷம் பழசுனாலும் அமெரிக்காவுக்கு ஒரு தலைப்பட்சமா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுக்குது. இதை பயன்படுத்தி உலக வர்த்தக அமைப்போட விதிகளை எல்லாம் கண்டுக்காம அமெரிக்காவே தனிச்சியா ஒரு நாட்டோட வர்த்தக முறை நியாயமற்றதுன்னு முடிவு பண்ணி அதுக்கு எதிராக வரிகளை விதிக்க முடியும். இதுதான் உச்சநீதிமன்றத்தோட தடையை மீறதுக்கு அவங்க கண்டுபிடிச்சிருக்கிற புது வழி. சரி, இந்த சட்ட நகர்வுகளால உண்மையிலேயே என்னென்ன ஆபத்துகள் இருக்கு? பண மதிப்பீட்டுல இதோட தாக்கம் எப்படி இருக்கும்? இந்த நம்பரை பாருங்க, $1.4 ட்ரில்லியன். உச்ச நீதிமன்றம் தடை விதிச்ச அந்த பழைய வரி விதிப்பு முறை மட்டும் தொடர்ந்திருந்தா 2035க்குள்ள அமெரிக்காவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வரி வருமானம் இது. இவ்வளவு பெரிய தொகையை இழக்க விரும்பாததுதான் இந்த புது வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய உந்துதலா இருந்திருக்கு. இதோட தாக்கம் நம்ம இந்தியாவை போன்ற நாடுகளுக்கு ரொம்ப கடுமையா இருக்கலாம். சும்மா ஒரு 10-15% வரி விதிச்சாலே போதும், இந்தியாவோட $10 பில்லியன் அதிகமான மதிப்புள்ள ஏற்றுமதி பாதிக்கப்படும். இது நம்ம பொருளாதாரத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது வெறும் நம்பர்ஸ் மட்டும் இல்ல, இது நம்ம நாட்டு பொருளாதாரத்தோட முதுகெலும்பா இருக்கிற பல துறைகளை நேரடியா பாதிக்கக்கூடிய விஷயம். எலக்ட்ரானிக்ஸ், ஜவுளி, இன்ஜினியரிங் பொருட்கள், வாகன உதிரி பாகங்கள், சோலார் உபகரணங்கள்னு பல முக்கியமான தொழில்கள் இப்போ இந்த வர்த்தக புயலோட பிடியில சிக்கியிருக்கு. இந்த விசாரணை வேலைகள் எல்லாம் ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. தொழிலதிபர்கள் நிபுணர்கள் கிட்ட இருந்து கருத்து கேட்கறது, பொது விசாரணை நடத்துறதுன்னு எல்லாத்துக்கும் தேதி குறிச்சிட்டாங்க. இந்த விசாரணையெல்லாம் முடிஞ்சு வர்ற ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள புது வரிகள் விதிக்கப்படுமா இல்லையாங்கிற இறுதி முடிவு தெரிஞ்சிடும். அப்போ கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். அமெரிக்காவோட இந்த புது நடவடிக்கை உலக வர்த்தகத்தை இன்னும் நேர்மையானதா மாத்துறதுக்கான ஒரு முயற்சியா, இல்ல இது ஒரு புது இன்னும் மோசமான வர்த்தக போர்களோட ஆரம்பமா? பதில் எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், உலக வர்த்தகத்தோட எதிர்காலம் இந்த விசாரணையோட முடிவை பொறுத்து தான் அமைய போகுது.
நன்றி.